ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு கிரேவி செய்ய போகிறேன். சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார்னை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்ச சைஸ்லேயும் கட் பண்ணிக்கோங்க. தண்ணியை பாயில் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி 2 காஷ்மீரி மிளகாய் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு வறுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து கிரேவி கொஞ்சம் திக்கான பிறகு வேக வச்சு வச்சுருந்த பேபி கார்னை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். பேபி கார்ன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணாக்கா கட் ஆகும் ஈஸியாக. பேபி கார்ன் வெந்துடுச்சு. இப்போ முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 10 முந்திரியை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பாலாக்கி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா க்ரீமியாக டேஸ்ட் கிடைக்கும். திக்னஸும் வரும் இதில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து கையாலே க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை அன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்.